ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பரலோக தந்தையே, இந்த அருமையான வசனங்களுக்காய் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய அளவற்ற கிருபைகளுக்காய் கோடான கொடி ஸ்தோத்திரம். நீர் மாறாதவர், நீர் மகத்துவமானவர். உம்முடைய நாமத்திற்கு எல்லா துதியும் உண்டாகட்டும். உமக்கு பயப்படுகிற இருதயத்தை தாரும். இன்றைக்கு தியானிக்க போகிற வசனங்களை சாத்தானோ மாம்சமோ சுய சிந்தனைகளோ கெடுத்து போடாதபடி அவைகள் 100% ஒவ்வொருவருக்குள்ளும் நுழைந்து கனி கொடுக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லாரும் எழும்பி நின்று யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். எல்லாருமே எழும்ப வேண்டும். பைபிளை கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். 1ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரை சேர்ந்து வாசிப்போம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருந்தான். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார். உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உலகமோ அவரை அறியவில்லை. கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதாவே, இந்த வசனங்களுக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உட்காருவோம். 2 பகுதி இதில் இருக்கிறது. முதல் பகுதி, நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு யார்? ஹூ இஸ் ஜீசஸ்? நாம் ஆராதிக்கிறோம், பாடுகிறோம், பைபிள் படிக்கிறோம், ஜெபிக்கிறோம், சபை கூடி வருகிறோம், சத்தியத்தை தியானிக்கிறோம், ஊழியங்களை செய்கிறோம். ஆனால் நாம் ஆராதிக்கிற இயேசு யார் என்று கேட்டால் அவர்களுக்கு தெரிந்த சில விஷயங்களை சொல்லுவீர்கள். ஆனால் இந்த நாளிலே இயேசு யார் என்றும் ஏன் வந்தார் என்ற 2வது பகுதியை கூடுமானால் விளக்க நான் முயற்சிக்கிறேன். முதலாவது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். ஆமென் சொல்லுவோமா? அது மாத்திரமல்ல, இன்னொரு இடத்துல அவர் தேவனாகவே இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இயேசு கிறிஸ்து யார்? இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய பவர் என்ன? அவருடைய கொஞ்சம்தான், ரொம்ப நான் காட்ட போகிறதில்ல, கொஞ்சமே உங்களுக்கு புரிந்து கொள்வீர்கள். 3ஆம் வசனத்தில் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல், அவர் இல்லாமல் எதுவும் உண்டாகலை. அவன் சொல்லுவோமா? இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள்ட்ட நீங்கள் போய் கேளுங்களேன், மனிதன் உலகமெல்லாம் எப்படி தோன்றியது? ஆரம்ப காலத்தில் வானத்தில் நியூட்ரான்கள், அந்த ட்ரான்கள், இந்த ட்ரான்கள் எல்லாம் உயிரற்று கிடந்தது. அப்புறம் அதெல்லாம் ஒன்று சேர்ந்தது, ஒரு பெரிய உருண்டையாக, 2 பெரிய உருண்டையாக, மகா பயங்கரமான உருண்டையாக உருவாகி வேகமாக அது மோதி அதில் இருந்து செதறி அப்படித்தான் இந்த உலகம் உண்டாச்சு. அதில் பூமி என்ற ஒன்று கோளும் உண்டாச்சு. இந்த பூமி வெப்பமாக இருந்ததுனால அதை சுற்றிலும் நீர்கள் உண்டாச்சு. அப்புறம் நீர் மழையாக மாறி அது பூமியில் பெய்து 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 அது இறுகி பூமியினுடைய அடர்த்தி திக்காகி பூமி உண்டாச்சு. அப்போது முதல் உயிரினம் அமீபா என்கிற உயிரினம் வந்துச்சு அந்த நீரில். அந்த நீர்லேருந்து வந்த அமீபா என்கிற உயிரினத்திலிருந்து அடுத்தது புழுக்கள் தோன்றியது. அதிலிருந்து மீன்கள் தோன்றியது. அதிலிருந்து முதல்ல வந்தது, எலி வந்தது.
அதுக்கப்புறம் முதல்ல வந்தது, அதுக்கப்புறம் குரங்கு வந்தது, அப்புறம் அதில் குரங்குலேருந்து மனிதன் வந்தான் அப்படின்னு இந்த உலக சயின்ஸ் சொல்லுது. ஏன் அப்படின்னா, குரங்குக்கும் நமக்கு ரெண்டே வித்தியாசம்தான். ஒன்று, முகத்தினுடைய எலும்பு முன்னாடி வந்திருக்கும் குரங்குக்கு, நமக்கு வரலை, அவ்வளோதான். அதனுடைய கால்கள் பெண்டாக இருக்கும், நம்ம கால் நேராக இருக்கும். இந்த ரெண்டு வித்தியாசம் தவிர மீதி மண்டை ஓடில் இருந்து, ஜாயிண்டில் இருந்து, கை காலில் இருந்து அனைத்து இதுவும் குரங்கு மாதிரியே தான் நமக்கும் அது மேட்ச் ஆகும். அதனால் குரங்குலேருந்து மனிதன் வந்து விட்டான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரெண்டே ரெண்டு எலும்பு தான் வித்தியாசம். கால் எலும்பும் முகத்தினுடைய அந்த ஃப்ரண்ட்டு எலும்பும் அது மட்டும்தான் சேஞ்சஸ். கொஞ்ச நாள் போச்சு. கொஞ்ச நாள் போன உடனே கண்டுபிடிச்சாங்க, குரங்கு ரத்தமும் மனுஷ ரத்தமும் செட் ஆகலை, ஆனால் பன்றி ரத்தமும் மனுஷ ரத்தமும் செட் ஆகுது. அப்போது எங்கேருந்து வந்திருப்பான்? பன்றியிலேருந்து வந்திருக்கலாமோ? இன்னொரு ஆராய்ச்சிக்கு போனாங்க. கழுத பாலும் மனுஷ பாலும் செட் ஆகுது. அதனால் அந்த காலத்தில் குழந்தைக்கு என்ன பால் கொடுங்கம்பாங்க? கழுத பாலை கொடுக்க சொன்னாங்க. நம்ம ஆட்கள் தமிழர்கள் அந்த காலத்திலே பெரிய ஆராய்ச்சியாளர்கள். கழுத பாலும் தாய்ப்பாலும் செட் ஆகும். அப்போ நம்ம எங்கேருந்து வந்திருக்கணும் அப்படின்னு அடுத்த கேள்வி வந்தது. இன்னொருத்தர் சொன்னார், எலியிலேருந்து தான் வந்திருப்போம். ஏன்னா மனிதனுடைய அந்த அணு பார்த்திங்கன்னா வால் இருக்கும், அது பார்த்திங்கன்னா வால் இருக்கும், அதனால் மனுஷன் எலியிலேருந்து தான் வந்திருப்பான். அடுத்தது மீன்லேருந்து வந்திருப்பான், ஏன்னா உடம்புலலாம் செதில் இருக்கும் அப்படின்னு சொல்லி, பிறந்தவுடனே உடம்புல தோல்லாம் உரியும் தெரியுமா அப்படின்னு. இதெல்லாம் மனிதனுடைய கற்பனை. ஆனால் இப்போ எல்லாத்தையும் பார்க்கும்போது, பல ஸ்கேன்கள் வந்து பார்க்கும்போது, அங்கே அந்த வால் எதுக்கு வருதுன்னா மனுஷனுடைய குடல். அது தாயின் வயிற்றில் இருக்கும்போது நமக்கு குடல் வெளியில் தான் இருக்கும். இது இப்போது கண்டுபிடிக்கப்பட்டது. இதை டார்வினோ அந்த காலத்தில் இருந்தவங்களும் ஸ்கேன் இல்லாத காலத்தில் ஃப்ரூடாக விட்டு போயிட்டாங்க. ஆனால் இப்போ கண்டுபிடிக்கும்போது அந்த வால் எதுனா குடல். அந்த குடல் எங்கே இருக்குன்னா வெளியில் தான் இருக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து, கிட்டத்தட்ட டெலிவரி ஆக போகிற பிறக்க போகிற சமயத்துக்கு கொஞ்சம் முன்னாடி தானாக அந்த குடல் உள்ளே போய் மூடிக்கும். பிரைஸ் தி லார்ட். அப்போ எலியிலேருந்து வரல. எலியிலேருந்து அடுத்தது எங்கே வந்ததுன்னா முதல்ல வந்தது. அப்போ ஒருத்தன் கேட்டான், இப்போ கண்டுபிடிச்சவங்க கேட்டாங்க, எலி குட்டி போடுற உயிரினம், முதல்ல முட்டை போடுற உயிரினம், எப்படி குட்டி போடுற உயிரினம் முட்டை போடுற உயிரினமாக உருமாறுச்சு? வாய்ப்பே இல்லை. அப்போ இதெல்லாம் மனிதனுடைய பல வகையான கற்பனைகள். தெளிவாக மனிதன் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற கருத்துக்களை இப்போ பொய், மீன் செதில்கள் மாதிரி மனுஷனுக்கு இருக்காது. ஸ்கேன் எடுத்து பார்த்தா அப்படி ஒன்றும் கிடையாது. இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே மிஷின்ஸ், எல்லாமே கண்டுபிடிக்கிற அனைத்துமே வந்துருச்சு. டிட்டோவாக கண்டுபிடிக்க முடியும். பைபிள் தெளிவாக சொல்லுது, உண்டானது ஒன்றும் அவரால் அல்லாமல் உண்டாகவே இல்லை. இன்னொரு வசனத்தை உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இன்னொரு வசனத்தை நீங்கள் எபிரேயர் 11:3 அதை நீங்கள் வாசிங்க. விசுவாசத்தினாலே என்றும் காணப்படுகிறவைகள், நல்லா கவனிச்சிங்க, காணப்படுகிறவைகள், த ஆல், இந்த பூமி, வானம், நட்சத்திரம், செடி, கொடி, உயிரினம், மனிதனுடைய அவயவங்கள், பூமியில் விலங்குகள், பறவைகள், நீந்தும் பிராணிகள், ஊரும் பிராணிகள், எல்லாம் காண்கிறவைகள், காணப்படுகிறவைகள். இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை. நீ பார்க்கறது இன்னொன்று தோன்றி இருக்குதுல்ல, அதால் இது வரலை. குரங்குல இருந்து மனுஷன் வரலை. பைபிள் ரொம்ப தெளிவாக சொல்லுது, இது விசுவாசத்திற்குரிய மனிதர்களால் மாத்திரமே ஏற்றுக்கொள்ளப்பட முடியும். ஆனால்
எல்லாவற்றையும் என்ன பண்ணாராம்? எப்படி உண்டாக்குனார்? எப்படி உண்டாக்குனார்? மூலப்பொருளே கிடையாது. நூல் இருந்தால் தான் சாரி, சட்டை, துணி நெய்ய முடியும். நூலே இல்லை, சட்டை எப்படி வரும்? இதை யாராவது கேட்டால் அது வரும், வராமல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மூலப்பொருள் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் தேவன் மூலப்பொருள் இல்லாமல் சிருஷ்டித்தார். ஆமென் சொல்லுவோமா? எந்த மண்ணும் இல்லை, எந்த கல்லும் இல்லை, எந்த பாறையும் இல்லை, எந்த தண்ணிக்கான மூலப்பொருளும் இல்லை. தண்ணி எப்படி உருவாக்குறது, அதுக்கான மூலப்பொருள் இல்லை. காற்று எப்படி உருவாக்குறது, மூலப்பொருள் இல்லை. ஆனால் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். எப்படிங்க முடிஞ்சுது? உங்கள் மனுஷ அறிவுப்படியே வர்றாங்க. இப்போ பார்க்குறீங்களே, இந்த பல்பெல்லாம் ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சா? இல்லை. நீங்கள் பார்க்குற இந்த ஃபேன் எல்லாம் 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்குமா? ஒரு பெரிய விசிறியை வச்சு என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க? ராஜாவுக்கு விசிறிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம வீட்டில் அதுதான், ஃபேன் கிடையாது. ஆனால் இப்போ இது எப்படி வந்துச்சு? மின்சாரம் ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சா? இல்லை. ஆனால் இப்போ என்ன இருக்குது? மின்சாரம் இல்லாத வீடு இல்லை. எப்படி இப்படி வந்தது? மனுஷனாலேயே இல்லாத ஒன்றை கொண்டு வர முடியுமானால் வல்லவரும் சர்வ வல்லவருமாகிய தேவனால் எதுவும் இல்லாமல் எல்லாவற்றையும் படைக்க முடியும். நல்ல கைகளை தட்டி மகிமைப்படுத்துங்க. ஓகே, இவ்வளவு திரளான நட்சத்திரம், எத்தனை லட்சம் கோடி கணக்கே பண்ண முடியாது. அவ்வளவு நட்சத்திரம், பூமியை எடுத்துக்குங்க. இவ்வளவு பிரம்மாண்டமானதையும் அந்த கொலோசியரில் சொல்லப்பட்டிருக்குது, அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. சொல்லுங்க எல்லாரும், சிருஷ்டிக்கப்பட்டது. பூலோகத்தில் உள்ளவைகளும் பரலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் உங்கள் கண்ணுக்கே தெரியாத எவ்வளோ இருக்குது. காணப்படாத சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும், சொல்லுங்க எல்லாரும், சகலமும் அவரை கொண்டோம். சொல்லுங்க, அவரை கொண்டோம், அவருக்கென்றும். நல்லா கவனிச்சிங்க, இது ஜீசஸ் கிரைஸ்டை பற்றி சொல்லப்படுது. அவர் தான் இந்த பூமியை அப்படி நொடி பொழுதில் வகுத்தார். அல்லேலூயா. எப்படிங்க முடிஞ்சது அவரால்? இவ்வளவு ஸ்டார்ஸ் அப்படியே எல்லாத்தையும் உருவாக்கி, நீ இங்கே தான் சுற்றணும், நீ இங்கே தான் சுற்றணும்னு அவ்வளோத்தையும் கடன்னு செஞ்சுட்டு வந்துட்டார். எப்படி அவரால் செய்ய முடிஞ்சது? அவரை கொண்டும் அவருக்கென்றும் அவர் மூலமாய் சகலமும். நீங்கள் பார்க்குற இந்த பிரம்மாண்டமான கடலை போய் நின்று பாருங்க, அவர் ஒரு நொடியில் வகுத்தது. உண்டாக கடவுதுன்னு சொன்னார். அதாவது வசனம் அழகாக சொல்லுது. ஒரு வசனத்தை வாசிங்க. யோவான் அப்போ அந்த சுவிசேஷ புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிச்சுட்டு ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கணும். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. எவர் அவர்? எவர்? கர்த்தர். சொல்லுங்க, கர்த்தர். அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிற்று. ஆதியாகமம் 1:3 வாங்க. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். என்ன நடந்தது? பிதாவாகிய தேவன் சொல்றாரு வெளிச்சம் உண்டாகட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து டக்கு 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 டக்குன்னு சூரியனை செஞ்சு வச்சிட்டார். போ, சூரியன் இல்லை, சூரியன் இன்னும் வரல. அப்போ அந்த வெளிச்சம் எங்கேருந்து வந்திருக்கும்? எப்படி அந்த வெளிச்சத்தை உண்டாக்குனார்? எல்லாத்தையும் பிதாவாகிய தேவன் சொல்ல வார்த்தை போய், அதாவது இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் உண்டாக்குகிறார். சரி, பைபிளை மூடிடுங்க. உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் எல்லாவற்றையும் படைத்து விட்டு நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார் அப்படின்னு தானே வசனம் இருக்கு. கரெக்டா? நல்லது அல்ல அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னார். ஆனால் நல்லது என்று கண்டார் என்று சொல்லாத ஒரு நாள் படைப்பு இருக்குது. அது எந்த நாள்? இது நல்லது அல்லன்னு சொல்லலை, நல்லதுன்னு சொல்லலை. ஆனால் அது உண்டாகட்டும்னு சொன்னார்.
நல்லதுன்னு சொல்லவே இல்லை. அது எந்த நாள் படைத்த படைப்பு? அப்படியே சொல்லிடலாண்ணா. ஆறாவது நாள். ஆறாவது நாள் நல்லதல்லன்றார்ல, மனிதன் தனிமையாக இருப்பது. நான் அதை சொல்ல, நல்லது என்று கண்டார். கரெக்டாக ஒரே ஒரு சான்ஸ் தான். சொல்லுங்க பார்க்கலாம். எந்த நாள்? ஒன்றாவதா, ரெண்டாவதா, மூணாவதா, நாலாவதா, அஞ்சாவதா, ஆறாவதா, இல்லைன்னா 7ஆம் நாளா? தோறங்க, ஆதியாகமத்தை எடுங்க. 2வது நாளில் ஒன்றை படைத்தார். அதை வாசிங்க. 2வது நாள் படைத்ததை வாசிங்கள். 8ஆம் வசனம். தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமாகி 2ஆம் நாள் ஆயிற்று. 2வது நாளில் ஆண்டவர் நல்லதுன்னு கண்டாரா? 2வது நாள் படைத்தது எதை படைச்சாரு? ஆகாய விரிவு, வானம். ஆமென் சொல்லுங்க. 1ஆம் நாளில் ஆண்டவர் வெளிச்சத்தை படைத்தார். வெளிச்சம் நல்லதென்று கண்டார். 2வது நாள் ஆகாயத்தை படைத்தார், வானத்தை படைத்தார். 2வது நாள் முடியுது, நல்லதுன்னு சொல்லவே இல்லை. அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் 2வது நாள் படைத்த வானத்தை, ஆகாய விரிவை நல்லது என்று சொல்லவில்லை? கண்டுபிடிச்சிட்டு வாங்க. விஷயத்தோடு தான் ஆண்டவர் அது நல்லது அப்படின்னு ஏன் சொல்லலை? வானத்தை படைத்து விட்டு ஏன் நல்லதுன்னு சொல்லலை அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிங்க. ஒரு ஈஸியான ஆன்சர் தான். யாராவது கண்டுபிடிச்சி எனக்கு எஸ்எம்எஸ் அனுப்பி விடுங்க, வாட்ஸ்அப் அனுப்பி விடுங்க, ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஆண்டவர் உண்டாக்கடவுதுன்னா எல்லாத்தையும் உண்டாக்குனது யார்? குமாரனாகிய கிறிஸ்து. வாசிங்க, எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 8லிருந்து 10 வரைக்கும் எல்லாருமே எடுத்துக்கிடணும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், 9ஆம் வசனம், 10ஆம் வசனம். குமாரனை நோக்கி, பிதாவாகிய தேவன் குமாரனை நோக்கி சொல்கிறார். இதனால தான் இதை புக் ஆஃப் ராயல்றாங்க. அவர் சொல்கிறாரு, குமாரனை நோக்கி பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை நோக்கி சொல்லுகிறார், தேவனே தேவனே. தேவன் குமாரனை பார்த்து சொல்லுகிறார், தேவனே. ஏன் இது என்ன, இது ஆச்சரியமாக இருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்கணும்? மகனேன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் குமாரனை பார்த்து பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார், அவர் தான் தேவன். ஆனால் அவர் சொல்றார், தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதி உள்ள செங்கோலா இருக்கிறது. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால் தேவனே. செகண்ட் டைம் சொல்றார், தேவனே. குமாரனை பார்த்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து தேவன் சொல்லுகிறார், தேவனே. செகண்ட் டைம் சொல்றார், தேவனே உம்முடைய தேவன். உம்முடைய தேவன் சொல்லும்போது அவருக்கு ஒரு தேவன், பிதாவாகிய தேவனை குறித்து சொல்றார். ஆனால் பிதா சொல்லும்போது இவரையே தேவன் தான் சொல்றார். உம்முடைய தோழரை பார்க்கணும், உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றும், கர்த்தாவே, கவனிங்க, கர்த்தாவே. ஃபஸ்ட்டு பிதாவாகிய தேவன் தேவனேன்றார், 2வது தடவை தேவனேன்றார், 3வது தடவை பிதா என்ன சொல்றார்? கர்த்தாவே. யார் கர்த்தாவே? குமாரனை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தாவே நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர். நான் சொன்னேனே 60 லட்சம் கிலோ டன்னு எடையுள்ள பூமி. இந்த பூமி எங்கே நிற்கிது தெரியுமா? யாருக்காவது எனிபடி யாராவது சொல்ல முடியுமா? பூமி எங்கே நிற்கிது? அந்தரத்தில் நிற்கிது. இவ்வளோ வெயிட்டும். யாராவது ஒருத்தர் உங்கள் வீட்டை அந்தரத்தில் தொங்க விடுவியலா? தொங்க விடுற அளவுக்கு உங்களுக்கு பவர் இருக்கா உங்கள் வீட்டை? இந்த பூமி எங்கே நிற்கிது? எந்த பில்லர்லையும் நிற்கல, அது தானா நிற்கிது. அதன் அஸ்திபாரம் யார் கண்ணுக்கும் தெரியாது, ஆனால் நிற்குது, சுற்றிக்கிட்டே வருது.
கார் சுற்றணுன்னா கூட என்ன பண்ணணும்? தரையில் போகணும். விமானம் போகலாம், வானத்தில் பறக்கணும். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணி ஆகணும்? லேண்ட் பண்ணி ஆகணும். எப்படி அதால் சுத்த முடிஞ்சுது? இவ்வளோ வெயிட்டான பொருள். சேட்டலைட் அனுப்புகிறான், சுற்றுது தான் சொல்கிறாங்க. ஏன்னா போய் மோதி, லாஸ்ட் டைம் நம்ம இந்தியா அனுப்பின சேட்டலைட் ஏதோ ஒரு இதில் மோதி கீழே விழுந்து கிடந்ததுன்னு சொன்னாங்க. எல்லா மனிதனுடைய கண்டுபிடிப்போ ஒரு கட்டத்தில் அது செயலிழந்து போகும். ஆனால் இவருடைய செயல்கள் ஒரு போதும் மிஸ் ஆகலை வருங்க. இன்னும் வாசிங்க, நான் சொல்கிறேன். எபிரேயர் கொலோசியர் 1:17 நீங்கள் வாசிச்சிங்கன்னா அதில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற உலகம், வானம், நட்சத்திரம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் நிலை நிற்கிறது. ஆமென் சொல்லுவோமா? அது எப்படிங்க நிற்குது? அது எப்படிங்க இருக்குது? எல்லாம் அவருக்குள்ள அனைத்தும் நிற்குது. அவருடைய வல்லமையால் அனைத்தும் நிற்கிறது. இன்னும் வசனத்தை வாசிக்கிறேன். 1 தீமோத்தேயு 6:15-16 வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா இந்த இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் வாசித்தீர்களானால், அவரே நித்தியானந்தமுள்ள, நித்திய ஆனந்தமுள்ள ஏக ஒரே ஒரு சக்கரவர்த்தி, ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும், ஒருவராய் சாவாமை உள்ளவரும், சேரக்கூடாத ஒளி. இந்த ஒளியில் இப்போ சேரலாம். இதற்கு பாருங்க, இந்த ஒளியிலெல்லாம் நம்ம சேரலாம், சூரிய ஒளியிலெல்லாம் நம்ம சேரலாம். ஆனால் அவர் வாசம் பண்ணுற ஒளியில் சேர முடியாது. ஒருத்தனும் உள்ளே போக முடியாது, என்ட்ரி ஆக முடியாது. அவ்வளோ பிரம்மாண்டமான ஒளியில் அவர் வாழ்கிறார். சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவர். ஒரு மனுஷன் கூட அவரை பார்த்தது கிடையாதுங்க. அவரை பார்க்க முடியாது. அவர் உண்டாக்கின சூரியனை கண்ணை கொண்டு பாருங்க, சின்ன, அவருடைய பார்வையில் அது சின்னது, ரொம்ப சின்னது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமா இருக்கிறவர். யாரும் பார்க்க முடியாதவர். நான்லாம் ஜீசஸை சர்வசாதாரணமாக பார்த்துருவேன். அவர்லாம் டெய்லி என் வீட்டுக்கு வந்து விசிட் பண்ணி தோசை சாப்பிட்டு போகிறார். ஒரு பார்க்க முடியாது ஜீசஸை மகிமையா. மனுஷனா அவர் ஏன் வந்தாருங்கிறத சொல்கிறேன். ரொம்ப முக்கியமான விஷயம் அது. இவ்வளோ பிரம்மாண்டமான தேவன். வாசிங்க இன்னும் சங்கீதம் 147:4 வாசிங்க. நான் ஆராதிக்கிற என் கர்த்தர் யாருங்கிற தெளிவு ஒரு சின்ன அளவு தான் காட்டுறேன். அவர் நட்சத்திரங்களின் லக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு 2500 வருஷம் இன்ட்டு 86,400 செகண்டை கணக்கு பண்ணி வகுத்து பாருங்க, எவ்வளவு நட்சத்திரங்கள் இந்த உலகத்தில் இருக்குதுங்கிறத. அவ்வளவு நட்சத்திரத்தின் இலக்கத்தையும் ஃபிங்கர் டிப்பில் என்றார். அங்கே ஒன்று, இங்கே ஒன்று, 2, 3, 4, 15,000 கோடி, 20 லட்சம் கோடி, 30, 40, 1000 கோடி, அத்தனை கோடி, இத்தனை கோடி, இதெல்லாம் இருக்குது. இது இதுக்கு பேர், எல்லாத்துக்கும் பேர். பேரிட்டு அழைக்கிறாராம். புதன் ஒழுங்கா சுத்திரியா? வெள்ளி ஒழுங்கா இருக்கியா? சந்திரன் கரெக்டாக ஓடுறியா? சூரியன் நம்ம மிஞ்சி போனால் நம்ம வீட்டில் இருக்கிற 4 பேர் பேரே ஞாபகம் இருக்காது. அவ்வளவு அத்தனை கோடிக்கணக்கான நட்சத்திரங்களையும் பேரிட்டு அழைக்கிறாராம். எரேமியா 31:37 ஒரு சவால் வைக்கிறார் ஆண்டவர். எவ்வளோ பெரிய ஆளா நீ வேணா இருந்துக்கோ, இந்த சவாலை நீ எவராவது செய்ய முடியுமா பார்ப்போம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், மேலே இருக்கிற வானங்கள் அளக்கப்படவும், எவராவது வானம் எவ்வளோ லென்த்து, எவ்வளோ பிரித்து, எவ்வளோ டெப்த்து அப்படின்னு எவராவது அளக்க முடியுமானால், கீழே இருக்கிற பூமியின் அஸ்திபாரங்கள் ஆராயப்படக்கூடுமானால் யாராவது முடியுமா? அவர் சவால் வைக்கிறார் பாருங்க. வானத்தை அளக்க ஒருத்தராலும் முடியாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க,
நீங்கள் அளப்பீங்களா வானத்தை? கேளுங்க அவங்கள. அவர் என்ன சொன்னார்? கேட்டதுக்கு என்ன சொன்னார்? அப்படிலாம் ஜிம்பிள் அளந்துருவேன் அப்படின்னு சொன்னாங்களா? இந்த வானம் எவ்வளோ லென்த்து போகுதுன்னு ஒருத்தராலும் அளக்கப்பட முடியாது. அது எவ்வளோ நீளம் இருக்குதுன்னு மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு டேப்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. தோராயமாக கணிப்பாக சொல்லுவாங்களே தவிர இவ்வளோ லென்த் இருக்குது, இவ்வளோ அகலம் இருக்குது, பூமியின் அஸ்திபாரங்கள் ஆராயப்படக்கூடுமானால் முடியுமா? ரொம்ப வேணாம், நீ வானத்துக்கெல்லாம் போக வேண்டாம். இந்த எர்த்தவுடைய இன்னரில் உள்ளே இருக்கிற விஷயங்கள் என்னங்கிறத ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அளவுக்கு உனக்கு பவர் இருக்கா? முடியாதுன்றார். கடைசியாக ஒரு வசனத்தை வாசிங்க. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அது சொல்கிறாரு, இவ்வளவு கோடிக்கணக்கான பூமியை விட பன்மடங்கு பல லட்ச கோடிக்கணக்கான அளவு சைஸில் பெருசாக இருக்கக்கூடிய இந்த வானங்கள், நட்சத்திரங்கள், இவ்வளவு திரள் கூட்டங்கள் எல்லாவற்றையும் அவர் எப்படி வச்சிருக்கிறாராம்? குமாரனாகிய கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளந்து. நல்லா கவனிங்க. மெரினா பீச்சில் போயிட்டு அட்லீஸ்ட் உங்களால் முடிஞ்சால் ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுக்க முடியும். ஆனால் அவர் கை அளவில் மொத்த தண்ணியுமே கை அளவில் வச்சுருக்கார். கை காட்டுங்க. இப்படி இந்திய பெருங்கடல், பசிபிக் பெருங்கடல், வங்காள விரிகுடா மொத்தமாக ஒரு கையில் ஒரு கை அளவில் வச்சுருக்காரு. மொத்த தண்ணியும், பெய்ய போகிற தண்ணி, பெய்திருக்கிற தண்ணி, இருக்கிற தண்ணி, இல்லாத தண்ணி, எல்லா தண்ணியும் அப்படி கை அளவில் வச்சுருக்காரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அது அவர் எவ்வளோ பெரிய தேவனாக இருக்கு, அவர் கை எவ்வளோ பெருசு இருக்கும் பாருங்கள். இந்த கடலெல்லாம் ஒன்றுமே கிடையாது, கடலை கையில் வச்சுருக்கார். தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளந்து வானங்களை ஜான் அளவாய். ஜான் என்னது? இந்த கட்டை விரலுக்கும் பெருவிரலுக்கும் நடுவில் இருக்கிற அளவு தான். இந்த முனையிலேருந்து இந்த மன ஜான். இவ்வளோ பிரம்மாண்டமான அனைத்தையும் இவ்வளோண்டு அளவில் வச்சுருக்காராம். இந்த கை கட்டை விரல்லேருந்து இந்த கட்டை விரல், இந்த விரல் மனம் வரைக்கும் அவ்வளோ நட்சத்திரங்களும், அவ்வளோ வானமும், அவ்வளோ தண்ணீரும், அவ்வளோ பூமியும், அவ்வளோ மனு கூட்டமும் அத்தனையும் இவ்வளோண்டுக்குள்ளே வச்சுருக்கிறாருன்னா அவர் எவ்வளோ பெரிய தேவன். குமாரனை குறித்து தான், இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் இந்த வசனம் சொல்லுது. நான் வாசித்த அத்தனை வசனமும் கர்த்தரை பற்றி, தேவனை பற்றி சொல்லலை, அவருடைய குமாரனை பற்றி சொல்லியிருக்கு. அவர் குமாரனுடைய தகப்பன் பிதா எப்படி இருப்பார் அப்போ பார்த்துக்குங்க. ஒரு இவ்வளோண்டு ஜான் அளவு தான். ஹலோ, நீங்கள் ஆராதிக்கிற தேவன் வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹல்லேலூயா. அவ்வளவு ஜான் அளவில் மொத்தத்தையும் வச்சுருக்காரு. இதெல்லாம் கேட்குறதுக்கு என்னமோ பாஸ்டர் ஏதோ ஒன்று சொல்கிறார், வசனத்தில் இருந்து சொல்கிறேன். அவர் யார், எப்படிப்பட்டவர்னு கொஞ்சம் தான் காமிச்சு கொடுத்துருக்கேன். அவர் தான் எல்லாத்தையும் படைத்தார், எல்லாவற்றையும் உண்டாக்குனார். எதுவும் தானாக வரலை, எதுவும் தானாக மனுஷன் தோன்றலை. குரங்குலேருந்து வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. எலும்பு ஸ்ட்ரக்சரை தவிர, பன்னியிலேருந்து வாய்ப்பே வர்றது வழி இல்லை. ரத்தத்தை தவிர, கழுதிலேருந்து வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. பாலை தவிர, இன்னும் என்னென்னலாம் சொல்லிக்கிட்டே போகலாமோ அவ்வளவும் தானாக வரலை. தேவன் என்னை மகிமையான பாத்திரமாய் படைத்தார். இவ்வளவு பிரம்மாண்டமான சர்வ வல்லமுள்ள தேவனை ஒருத்தனும் பார்க்க முடியாததுனால எவராவது இங்கேருந்து புறப்பட்டு போய் ராக்கெட் எடுத்துகிட்டு அந்த தேவன் இருக்கிற வானத்துக்கு போவேன் அப்படின்னு போக முடியாததுனால இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை, நம்ம உடம்புல இருக்கிற ரத்தத்தில் இருக்கிற சிகப்பணுக்கள் இருக்குல்ல, ஒன்றும் பிரம்மாண்டமே வேறு எதுவும் கூட வேண்டாம், இதே எடுத்துக்கிறேன். நம்ம உடம்புல இருக்கிற இரத்த சிவப்பணுக்கள் இருக்கா, அந்த அணுக்கள் 50,000 எடுத்து ஒரு குண்டூசி முனையில் வைக்கலாம். ஒரு குண்டூசி முனையில் வைக்கலாம். 50,000 அணுக்கள் அவ்வளவு குட்டி 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 குட்டியாக நம்ம உடம்புல ஓடுது. இரத்த அணுக்கள் ஒரு குண்டூசி முனையில் 50,000 அணுக்களை வைக்கிற அளவுக்கு
உடம்புல இருக்கிற அணுக்களை எடுத்து அடுக்குனா சந்திர மண்டலத்துக்கு போய் சேர்ந்துடும். அவ்வளோ தூரத்துக்கு அந்த அணுக்கள் அவ்வளோ உடம்புல ஓடுது. கண்டுபிடிக்க முடிஞ்சுதா? நானே பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் அவர் பூமியை வானத்தை மட்டும் இல்லை என்ன உண்டாக்குனதே குரங்குல இருந்தெல்லாம் நான் வரல. அப்படி யாருன்னா ஒருத்தர் நினச்சிங்கன்னா, ஒரு பையன் அவங்க அம்மா சொன்னாங்களாம், அம்மா நம்ம எப்படிம்மா வந்தோம் அப்படின்னு கேட்டானா. அப்போ அவங்க அம்மா சொன்னாங்களாம், டேய் கடவுள் நம்மளை மண்ணினால் உண்டாக்கி ஜீவசுவாசத்தை கொடுத்தார், நமக்கு உயிர் வந்துச்சு, மனுஷனாகிட்டோண்டா அப்படி. அங்கே அப்பா அவன் ஸ்கூலில் படிக்கிற பையன் இவங்க இஷ்டத்துக்கு எதையா ஒன்று சொல்லின்னு இருக்காத. அங்கே சயின்ஸ் என்ன சொல்லுது, வாடா டேய் முதல்ல அமீபான்னு ஒரு உருவம் வந்ததுடா, அதில் இருந்து தாண்டா புழு வந்தது, அப்புறம் அதுலேருந்து வந்து குரங்குல இருந்து மனுஷன் வந்தான்டா, இதாண்டா உண்மை. இவன் குழம்பிட்டான். ஏம்மா என்னம்மா அப்பா ஒன்று சொல்கிறாரு நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, வேறு ஒன்றும் இல்லைடா, நான் எப்படி வந்தேன்னு நான் சொன்னேன், அவர் எப்படி வந்தார்னு அவர் சொன்னார், அவ்வளோதான்டா மேட்ரு அப்படின்னா. நான் தேவனுடைய படைப்பு, அந்த ஆள் குரங்குலேருந்து வந்திருக்கான், அதான் அவர் சொல்கிறாரு அதை அப்படி. ஹல்லேலூயா. இங்கே யாராவது அப்படி இருக்கீங்களா? இந்த தேவனை ஒரு பயலாலையும் போய் பார்க்க முடியாது, விசிட் பண்ண முடியாது, கூப்பிட முடியாது. அதனால் அவர் இறங்கி வந்தார். உன்னால் போக முடியாது, உன்னால் பார்க்க முடியாது, அதனால் அவர் இறங்கி வந்தார். ஏன் இறங்கி வந்தார்? அடுத்த வாரம் சொல்லிட்டா, ரொம்ப முக்கியமான விஷயம் அது. இவ்வளோ பெரிய தேவன், இவ்வளோ பிரம்மாண்டமான கர்த்தர், ஹல்லேலூயா, இது ஏன் ஆண்டவர் அப்படி இறங்கி வந்தார்? அவரை கீழே இறங்கி வர வச்சதுக்கு என்ன காரணம்? அந்த பிரம்மாண்டமான தேவன் ஒரு ஜான் அளவில் மொத்த உலகத்தையும் கையில் இப்படி வச்சிருக்கிறாரு. அவர் சொன்னார், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. எனக்கு எப்படிப்பட்ட ஆலயத்தை நீங்கள் கட்ட முடியும்னு கேட்டார். வானாதி வானங்களும் கொள்ளாத அவ்வளோ பெரிய தேவன் அவர் கிட்ட நெருங்க முடியாதனால இறங்கி வந்தார். அந்த இறங்கி வந்த தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அவர் நினச்சாருன்னா என்ன வேணால் செஞ்சிருவார், அவர் நினச்சாருன்னா எப்படி வேணால் செஞ்சிருவார். ஆனால் நம்ம மேலே மட்டும் அவருக்கு ஏன் அவ்வளோ லவ் பாருங்களேன். மீதி எந்த கிரகத்துலேயும் உயிரினம் வாழ முடியாது, ஆனால் இந்த கிரகத்தை பைபிள் சொல்லுது, மனுஷன் வாழ பூமியை உண்டாக்கினார். மனிதனுக்காக உண்டாக்கப்பட்ட பூமி இது. எவ்வளோ அழகான கடல், இயற்கை எவ்வளோ அழகானது. எல்லாவற்றையும் உண்டாக்குனதுக்கு என் மேலே இருந்த லவ். ஆனால் எனக்கு லவ் யார் மேலே? செல்ஃபோன் மேலே, உலகத்து மேலே. அதனால் இந்த தேவன் ஏன் வந்தார்? நம்மளால் போக முடியாதுன்னு வந்தார். அது ஏன் வரணும்? நம்மளால் போக முடியாது, ஓகே, நம்ம ஏன் போகணும், அவர் ஏன் வரணும் அப்படிங்கிறத அடுத்த வாரம் உங்களுக்கு சொல்கிறேன். அது இன்னொரு 1/2 hourக்கு மேலே ஆகும். நம்ம எல்லோரும் எழுப்பி நின்று, அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டுறேன். இவ்வளோலாம் பாஸ்டர் சொல்கிறாரு, இந்த இயேசுவை இப்போ என்னால் பார்க்க முடியுமா? இப்போ என்னால் பார்க்க முடியுமா? அவ்வளோ பெரிய தேவனை என்னால் பார்க்க வாய்ப்பு இருக்கா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க பார்க்கலாம். இயேசுவே உம்மை நான் பார்க்க முடியுமா? கண்ணை மூடி கையை உயர்த்தி கேளுங்க. அவன் கண்ணை திறங்க. அவர் என்ன சொன்னார் உங்கள்கிட்ட? அவர்கிட்ட தானே பேசுனீங்க. அவர் என்ன சொன்னார் உங்கள்கிட்ட? நான் பேசுனா நீங்கள் பதில் கொடுக்கணும்ல. உங்கள் பேர் என்ன சிஸ்டர்? பதில் சொன்னீங்கல்ல. அப்போ நான் கேட்குறேன்ல, உங்களை பார்க்க முடியுமான்னு அவர் சொன்னாரா சொல்லலையா? பார்க்க முடியும்னு சொன்னாரா, முடியாது சொன்னாரா, இல்லை ஒன்றுமே சொல்லலையா? அவர் சொல்கிறாரு முடியும். அதுக்கு தாண்டா நான் கீழே இறங்கி வந்தேன், உனக்காகத்தான் வந்தேன். ஆமென். நீ பார்க்க முடியாத என்னப்பா? இவ்வளவு பயங்கரமான தேவனை, பயங்கரமான தேவனை சொல்லுங்க எல்லாரும், மகா பயங்கரமான தேவனை
அமைதியான கர்த்தரை, அன்பு நிறைந்த தேவனை, ஒரு நொடியில் உலகத்தை வகுத்த தேவனை நான் ஒரு நாள் நேராக சந்திக்க போகிறேன். முகமாக பார்க்க போகிறேன். அவரை பார்த்து ஃபஸ்ட்டு என்ன கேள்வி கேட்க போகிறேன்? ஏன்டவரே இந்த பொண்டாட்டி என்னை கொடுத்தீரு. அப்படிலாம் வில்லங்கமாக பேசக்கூடாது. எதுக்குப்பா இவ்வளோ அன்பு என் மேலே? அல்லேலூயா.